போலே கண்ணன் தன்னை மறைத்து கொள்ள எல்லா கோபகுமாரத்திகளும் தேடுறதுக்காக தொடங்கினார்கள். யமுனா நதிக்கரையிலே அதனுடைய மணல் திட்டுல ஒத்தொத்தையும் கண்ணன் அந்தந்த இடத்திலே விட்டு தேடத் தொடங்கினார்கள். கண்ணன் இல்லே. கோபகுமாரத்திகள்லாம் பாட்டு பாடிண்டே தேடுறா. சுஸ்வரம் ருருதுகுன்னார். அவ அழறா கண்ணனை காணுமேனுட்டு ரொம்ப ஸ்வரத்தோடு அழுதார்னார். சுஸ்வரம் நல்ல ஸ்வரத்தோட அழுதார்கள்னா நமக்கு சந்தேகம் வரும். அவள் தான் அழறாளே, அப்புறம் என்ன சுஸ்வரம் ருருதுகு? அழறது போய் சுஸ்வரமாக இருக்குமா? அபஸ்வரமானா இருக்கும்னா பாடத் தெரிஞ்சவா அழுதா அதுவே சுஸ்வரமாக இருக்கும். அதே பாடத் தெரியலன்னு வச்சுங்க, பாடினாலே அபஸ்வரமாக இருக்கும். நமக்கு பாடத் தெரியலே, பாட்டு பாடுறோம்னா அபஸ்வரம். பாடத் தெரிஞ்சவா அழுதாலே சுஸ்வரமாக இருக்குது. நாட்டியம் நன்னா ஆடத் தெரிஞ்சவாளாக இருந்தால் அவள் நடக்கச்சேவே நாட்டியம் ஆடுற மாதிரி இருக்கும். நாட்டியம் ஆடத் தெரியலேன்னா நாட்டியமே ஆடினாலும் நடக்கிறாப்புல இருக்கும். அதனால் கண்ணன் தான் நடவரவ புகுன்னு பார்த்தோம் இல்லையோ, அவனை நினைத்த அழுத கோபிமார்கள்லாம் அழுது கொண்டே புறப்பட்டார்கள். அந்தர்ஹிதே பகவதி சகசைவ விரஜாங்கனாக அதப்பியம் நச்சக்ஷாணாக கரிண்ணையிவ யூதபம். ஆண் யானையை பறிகொடுத்த பெண் யானைகளைப் போலே பெண்களெல்லாம் தேடிக்கொண்டு போனார்கள். கண்ணனை கண்டிளா கண்டிளான்னு ஒத்துத்தியாக கேட்டுட்டு போறா. திருஷ்டோவா கஷ்டித் அஸ்வத்த பிளக்ஷன் நக்ரோத நோமன நந்தசூனுர் கதோஹத்வா பிரேமஹாசாவலோகனை கஷ்டித் குரபகாசோக நாகபுன்னாக சம்பகாக ராமானுஜோ மானினீனாமிதோ தர்பஹரஸ்மிதா கஷ்டித் துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே சக துவாலிகுலேர் பிப்ரத் திருஷ்டத்தே அதிப்பிரியோச்சுதா பாலத்ததர்சிவ கஷ்டின் மல்லிகே ஜாதியூதிகே பிரீத்திம் ஓ ஜனயன் வாத்தா கரஸ்பர்ஷேன மாதவா. மலையை பார்த்து கண்ணனை கண்டாயான்னு கேட்குறா, மரத்தை பார்த்து கண்ணனை கண்டாயான்னு கேட்குறா, ஒரு செடி கொடிகளை பார்த்து கண்ணனை கண்டாயான்னு கேட்கிறார்கள். எதுவும் பதில் சொல்றதாக தெரியவில்லை. அப்படி தேடிண்டு போறச்சே ரெண்டு காலடி தெரிஞ்சது யாரோ நடந்து போயிருக்கா மாதிரி. ஒரு பெண்ணு சொன்னா, கண்ணன் ஆரோ ஒரு கோபியை மட்டும் தனியாக அழைச்சின்னு போயிருக்கான் போல் இருக்கு. நம்ம மொத்த பேரையும் விட்டுட்டு அவளிடத்தில் விசேஷ பிரீத்தி, கண்ணன் அழைச்சின்னு போயிருக்கான், தொடர்ந்து போனால் பிடிச்சுடலாம். 2 பேர் எல்லாரும் தேடிண்டு தொடர்ந்து போனால் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு 2 காலடியை காணும். இன்னொரு 2 அடி ஆழமாக பதிஞ்சிருந்தது. உடனே அடுத்த கோபிகை சொன்னால், எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பெண்ணுக்கு அகங்காரம் வந்துடுத்து. எல்லா பெண்களையும் விட்டுட்டு நம்ம மட்டும் கண்ணன் கூட்டின்னு வந்தானோ இல்லையோ, அதனால் நம்ம இடத்துல விசேஷ பிரீத்தி நினச்சிருந்தவள் கண்ணனே இனிமே என்னால் நடக்க முடியல, கை காலெலாம் வலிக்கிறது, என்னை தூக்கிண்டு போன்னு சொல்லியிருக்கா. கண்ணன் தான் தூக்கின்னு போட்டமே. அந்த அகங்காரத்தோட சொல்ல கண்ணன் அதற்கும் வளைந்து கொடுத்து தோளில் தூக்கி வச்சுட்டுருக்கான். அதான் பெண்ணோட காலடியை காணும். கண்ணன் இன்னும் பாரத்தோட அடி ஆழமாக பதிஞ்சிருக்கு பாருங்கோ. அதான் நடந்திருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கண்ணனுடைய காலடியே காணும். அவள் உட்காண்டு தனியாக அழுதுந்தா. இந்த பெண்கள்லாம் கிட்டக்கு போய், என்ன பெண்ணே அழுதுன்ருக்காயின்னு கேட்டார்கள். நான் வாஸ்தவம் சொன்னேன், கண்ணனை தூக்கின்னு வானுட்டு அவனும் தூக்கிட்டு தான் வந்தான். கொஞ்சம் தூரம் வந்த உடனே எனக்கு இன்னும் அகங்காரம் அதிகமாகிடுது. மேலே பூங்கொத்து தொங்கிட்டு இருந்தது. எனக்கு பூங்கொத்து வேணும், கண்ணனை எடுத்து கொடுன்னு வேணும்னு சொன்னேன். என்னை இறக்கி விட்டுட்டு இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு கண்ணன் மரத்தின் மேலே ஏறி பூங்கொத்தை பறித்தான். தலையில் வச்சு விடுறதுக்காக வந்தான். நீயே வச்சு விடுன்னு தலையை குனிந்தேன். நான் தலையை குனிந்தது தாமதம், கண்ணனை காணோம். காணும்னா என்ன ஆச்சுன்னா, காணும் நான் தனியாக திமிரோட வந்தேனோ இல்லையோ, அதனால் கண்ணன் என்னை விட்டு போயிட்டான், நான் இங்கே உட்காந்து அழுதுன்னு இருக்கேன்னா. இந்த பெண்கள்லாம் சொன்னால், எங்கள் பாடு தேவலை, உன் பாட்டை விட என்னை கூட்டமாவான அழுதுன்னு இருக்க இல்லையோ, உன்னை தனியானா வந்து அழறத்துக்கு விட்டுட்டு போயிட்டான் கண்ணன். அதுதான் அழகாக தெரிவித்தார். கோப்பிய பஷ்யத கிருஷ்ணஸ்ய பாராக்ராந்தஸ்ய காமினா அத்ராவரோபிதா காந்தா புஷ்பஹேதோர் மகாத்மனா. ஒரு பூக்கொய்வதற்காக கண்ணனிடத்தில் பிரார்த்திக்க அவள் தனியே விடுபட்டு போயிட்டாளோ இல்லையோ. அத்திர பிரசூனாவச்சய பிரியார்த்தே பிரேயசாக்கிருதா பிரபதாக்கிரமணே ஏதே பஷ்யதா சகலே பதே என்று கோபிகா கீதத்தை சொன்னார். கண்ணனே மலரிட்டு முடிவதற்காக வருவன். ஆண்டாள் தன்னுடைய 2வது பாசுரத்தில், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம்னு பாடினாலோ இல்லையோ. அதில் மலரிட்டில் மட்டும் நாம் முடியோம்னு இருக்குது. ஆனால் மற்ற எந்த இடத்துலையும் நாம்ங்கிற சொல்லு வரலை. சொல்லணும்னா எல்லா இடத்துலையும் மையிட்டு நாம் எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம்னு சொல்லணும் இல்லையோ. ஒரு இடத்துல மட்டும் மலரிட்டு நாம் முடியோம்னு சொன்னால் அர்த்தம் அதுக்கு பெரியவாச்சன் சாதித்தார். மலரை நாமா எடுத்து சூடிக்கிறது இல்லை, ஆனால் கண்ணனா சூட வந்தால் தடுக்கிறது இல்லை. அந்த மாதிரி கண்ணன் சூட வருவனோன்னு கேண்டு இந்த கதையை காட்டுவிட்டார். ஏன்னா கண்ணன் தானே சூடுவதற்காக வந்தானோ இல்லையோ,
அவனே சூட வரும்போது நான்லாம் நோன்பில் இருக்கேன் சூட்டிக்க மாட்டேன்னு பகவானிடத்தில் சொல்ல முடியுமா? சொன்னால் என்ன ஆகும்? இந்த ரிஷிகளெல்லாம் உனக்கு சோறு கொடுக்க மாட்டேனாலும் இல்லையோ, கடைசியில் படைக்கிறதே அவனுக்காக, யாகமே அவனுக்கு. அதை விட்டுட்டு என்னதுன்னு அர்த்தம் தாத்பரியம் தெரியாமல் நடந்து கொண்டார்கள். அப்படி அல்லாமல் இந்த பெண்களிடத்திலே கண்ணன் நடந்து தனியே அவளை விட்டு போக அந்த சரித்திரம் தெரிவித்தார். கோபிகைகள் எல்லாம் கண்ணன் ஆஸ்வாசப்படுத்தி ஆச்சரியமா ஒத்தருக்கொத்தர் சேர்த்து கொண்டு ராசக்கிரீடை பண்ணினான்.